தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து அதிமுகவினரால் பரபரப்பு. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட 25 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவிற்கு தினமும் 2 தினங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா அவர்களும் பாலக்கோடு பேரூராட்சி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பாலக்கோடு காவல் நிலையம் எதிரே அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே காரசாரமாக வாக்குவாதம் நடைபெற்றதால் அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியின் பிரசார வாகனத்தின் கண்ணாடியை அதிமுகவினர் உடைத்துள்ளனர். காவல் நிலையம் முன்பு நடந்த இச்சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டு உரிமையை பெற்று தர முடியும். உங்களால அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க, கலகம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரவுடிசம் பண்றீங்க. இதுதான் உங்க கட்சி கொள்கையா? ஆமா சார், அடிக்காம நீங்க அவங்கள பாருங்க சார். அடிக்காம அவங்க தடுக்காம நீங்க எங்க வந்து நடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பாருங்க சார். ஆமா, அவங்க எங்க வந்து அடிக்கிறான் 3 பையன் அடிச்சுட்டா சார். ஒரு நாள் வரும்.